நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட பரபரப்பு. போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பிக்கு. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் எம்பி. நாயை கொண்டு செல்ல உலங்கு வானூர்தியை பயன்படுத்திய மஹிந்த. ரணிலை விடாது துரத்தும் குற்றப்புலனாய்வுத்துறையினர். புலம்பெயர் இளைஞர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதி. விசேட சுற்றி வளைப்பில் நூற்றுக்கணக்கானோர் கைது. தமிழீழ மாவீரர் பணிமனையால் மாவீரர் குடும்ப மதிப்பளிப்பு நிகழ்வு. பிரித்தானியாவின் வோல்வர்ஹாம் பல்கலைக்கழகத்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய 5 பேர் கொண்ட குழு குற்றப்புலனாய்வுத்துறையினர் அங்கு சென்றுள்ளனர். இந்த செய்தியை ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ளது. எனினும் இதற்கான அனுமதி சட்டமாதிபரிடம் பெறப்படவில்லை என்று அந்த ஆங்கில பத்திரிகை தெரிவித்துள்ளது. பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தலைமையிலான குழுவே பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் பிரித்தானியா சென்றுள்ள குற்றப்புலனாய்வுத்துறையினர் இங்கிலாந்தில் உள்ள முன்னாள் இலங்கை விவசாயிகர் சரோஜா சுரீசேனவிடம் இன்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வோல்வர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் அவருடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது சரோஜா சுரீசேனவே இலங்கைக்கான விவசாயிகராக கடமையாற்றினார். இந்நிலையில் தற்போதும் இங்கிலாந்தில் இன்னும் வசிக்கும் சிறிசேன லண்டனில் உள்ள இலங்கை விவசாயிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். 2 நாள் பயணத்தின் போது 16.6 மில்லியன் ரூபாய் பொது நிதியை ரணில் விக்ரமசிங்க செலவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் சட்டவிரோதமாக கடற்கரையோரமாக புத்தர் சிலை நிறுவப்பட்டதால் அந்த இடத்திலே பதற்றமான சூழ்நிலை நிலவியது. குறித்த பகுதியில் கட்டணம் அமைக்க நீதிமன்றம் தடையில்லை எனவும் அத்தோடு கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் கருதி போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். அத்தோடு குறித்த பகுதியில் முன்னைய காலத்தில் பௌத்தர்களுக்கான அறநெறி பாடசாலை காணப்பட்டதாகவும் பின்னர் சுனாமி ஏற்பட்ட பின்னர் அது அழிந்து போய்விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே குறித்த இடம் பௌத்தர்களுக்கே சொந்தம் என தெரிவிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. திருகோணமலை மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் புத்த விகாரை அமைப்பதற்கு அரசாங்கம் மறைமுகமாக அனுமதி வழங்கி இருக்கின்றதா என்ற சந்தேகம் அப்போது எழுந்திருந்தது. இந்நிலையிலே குறித்த விவகாரம் குறித்து அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமா அல்லது கடந்து செல்ல போன்றதா? மேலும் அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்கின்ற பல காணொலிகள் தற்போது வெளியாகியிருந்தமே குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஏன் திருகோணமலையை இவ்வளவு விரைவாக இலக்கு வைக்கின்றீர்கள் என அனைவரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர். திருகோணமலையில் முன்னர் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரால் அங்கிருந்து உடனடியாக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. அத்தோடு குறித்த இடத்தில் விசேட பாதுகாப்பு அணியினர் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் காலை திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை நகரசபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாட கோதாசன் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரால் உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குறித்த குரல் பதிவில் 8 மணியளவிலேயே அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது. இதன்போது 3 மணித்தியாலங்களுக்குள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது என்று சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை பிரதான கடற்கரை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதற்றத்திற்கு மத்தியில் அகற்றிய போலீசாரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் அறைந்திருந்தார். இதற்கிடையில் நேற்று திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை இந்த அசாதாரண நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டவர்கள் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திரவின் துரித நடவடிக்கையினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 பாதீட்டின் திட்டத்தின் கீழ் தனக்கு ஒதுக்கப்பட்ட கப்ரக வாகனத்தை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கப்ரக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு எழுதியுள்ளார். தனது முடிவை மதிக்கும் பட்சத்தில் 1774 கப்ரக வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன்போது தனக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தை இறக்குமதி செய்வதை தவிர்க்குமாறும் விதான ஒரு அதிகாரப்பூர்வ வடிவத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். தான் மறுத்த போதிலும் 1775 கப்ரக வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்வது வரி செலுத்துவோருக்கு எதிரான கடுமையான அநீதி என்றும் ஜகத் விதான இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாயை கொண்டு செல்லவும் உலங்குவானூர்தியை பயன்படுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் செலவினங்களை நாங்கள், அதாவது எமது தோழர் அன்றகுமார் சனக்கு குறைத்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களின் போதும் முன்னாள் ஜனாதிபதிமார் அதிக செலவினங்களை செய்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக மஹிந்த ராஜபக்ச 2013ஆம் ஆண்டு 1144 மில்லியன் ரூபாவை வெளிநாட்டு பயணத்துக்கு செலவு செய்துள்ளார். இது யாருடைய பணம்? இதுதான் இந்த நிலைக்கு காரணம். எங்களுடைய இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முயலுங்கள். மஹிந்த ராஜபக்ச தனது முழு குடும்பத்திற்கும் அரச நிதியை செலவு செய்தார். நாயை கொண்டு செல்ல விமானத்தை பயன்படுத்தியுள்ளார். மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச ஜப்பான் செல்ல வெளிவார அமைச்சரின் மூலம் 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் அவரது மகன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் அதிகாரி ஒருவர் இல்லாத நிலையில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்று 21 மாதம் அங்கிருந்தார். அதற்காக வெளிவார அமைச்சின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஐநாவில் உரையாற்றுகின்ற போது அதனை தொகுத்து வழங்க இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்கு 300 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளார். இவ்வாறுதான் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை, முன்னுதாரணமாக நடந்து காட்டுகின்றோம் என ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழாவில் நேற்று அலரி மாளிகையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர் சமூகத்தினரிடமிருந்து பொருளாதாரத்திற்கு நிதி பங்களிப்பு, புதிய தொழில் முனைவோர் வாய்ப்புகளுக்கு அவர்கள் வழங்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழிலாளர் பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டினார். 40 ஆண்டுகால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம். வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும் போது இனி முன்பிருந்த பழைய பிம்பத்தை காண மாட்டோம். மாறாக அது இப்போது ஒரு முற்போக்கான, நியாயமான, நிலையான மற்றும் பொருளாதார ரீதியாக பங்களிக்கும் துறையாக உருவாகி வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பயிற்றப்பட்ட, பாதுகாப்பான மற்றும் நெறிமுறைசார் புலம்பெயர் பணியாளர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் பொறுப்பை பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். அத்துடன் எமது மனித வளத்தையும் மதிப்பும் தேவையும் உள்ள மனிதவளமாக மாற்றும் பொறுப்பு நமக்குள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை குறிப்பாக பாராட்டிய பிரதமர், வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன், பாதுகாப்பு மற்றும் அவர்களது அனைத்துவித பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு தூதரகங்களிடமிருந்து மேலும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 31,873 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 769 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 29 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்யப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 322 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 153 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 17 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 31 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,528 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழீழ மாவீரர் பணிமனையால் மாவீரர் குடும்ப மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வின் போது பொதுச்சுடர்கள் ஏற்றப்பட்டு பிரித்தானியா மற்றும் தமிழீழ தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. அகவணக்கத்தின் பின் பொது மாவீரர்களுக்கான திருவுருவப்படத்திற்கு ஈகைச் சுடரேற்றி மலர் மாலை அணிவித்ததனை தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளும் மலர் வணக்கம் செய்தனர். நிகழ்வின் தொடர்ச்சியாக வரவேற்புரை, வரவேற்பு நடனம், மாவீரர் நினைவு நடனங்கள், மாவீரருடைய நினைவு பகிர்வுகள், மாவீரர் குடும்ப மதிப்பளிப்பு நிகழ்வின் வரலாறு மற்றும் கவிதைகள் என ஆழமான கருத்துக்களுடன் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன. நேற்றைய நிகழ்வின் சிறப்பம்சமாக மாவீரர் குடும்பங்களுக்கான நினைவுப் பொருள்கள் பகிரப்படாமல் அதற்காக செலவு செய்யப்பட வேண்டிய நிதியினையும் மேலதிக நிதிகளையும் சேர்த்து தாயகத்தில் வாழும் மாவீரர் குடும்பங்களின் நலன் காக்கும் நோக்குடன் மாவீரர் பணிமனையால் மக்கள் நலன் காப்பகத்திடம் ஒரு தொகை நிதி கையளிக்கப்பட்டது. அதேபோன்று எதிர்வரும் தமிழீழ தேசிய கொடி நாளினை ஒட்டி ஏற்றப்பட இருக்கும் தேசிய கொடியினை நிகழ்வில் கலந்து கொண்ட உறவுகள் அனைவரும் தொட்டு ஆசீர்வதித்து நாடு கலந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதிகளிடம் கையளித்தனர். இக்கொடியானது எதிர்வரும் கொடி நாளில் லண்டன், ஸ்கொட்லாந்து, லிவிபூர் பகுதியில் ஏற்றப்பட்டு மீண்டும் மாவீரர் நாள் அன்று உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டு அன்றைய தேசிய நாளின் தொடக்க நிகழ்வாக ஏற்றப்பட இருக்கின்றது. முழுமையான விருந்தோம்பலுடன் நடத்தப்பட்ட இந்த அடையாள நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கான உறவுகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.